பிரைஸ் தி லார்ட். ஜான் என்ற ஒரு பையன், சிறு பையன், தினந்தோறும் ஸ்கூலுக்கு போவதற்கு முன்பாக அவன் போகிற வழியில் ஒரு தேவாலயம் இருந்ததாம். அந்த தேவாலயத்தில் போய் தினந்தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஏசப்பா நான் ஜான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுவான். இதுதான் அவனுடைய ஜெபம். தினந்தோறும் போய் பேசிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போய் பார்த்து சொல்லிட்டு போவான். இது அவனுடைய வழக்கமாய் காணப்பட்டது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் போகிற வழியில் அவனுக்கு ஒரு சிறு விபத்து நடந்ததுனால அந்த நாளில் அவன் போகலை. அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவனை அட்மிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு. அவனை பார்த்து, ஜான், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறேன், நீ உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லி அவன் மேலே கரங்களை வைத்து தொட்டு சுகமாக்கினார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. எவ்வளோ அழகான ஒரு வசனம். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. எப்பொழுது என்றால், நாம் அவரை தேடும்போது. நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அவரை தேடும்போது நாம் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும். அப்படி என்றால் நாம் தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். நம்முடைய தேவையின் மாத்திரமல்ல, தேவை இருக்கும்போது மாத்திரமல்ல, நாம் கஷ்டமான சூழ்நிலைகளோடு செல்லும்போது மாத்திரமல்ல, அல்லது ஏதாவது ஆபத்திலே மாத்திரமல்ல, நாம் தினந்தோறும் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்படி ஜான் என்ற அந்த சிறு பையனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரோ, நம்மை நோக்கி அவருடைய கரங்கள் எப்பொழுதும் நீட்டிக்கொண்டே இருக்கும். நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது, அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவரோடு நாம் நம்முடைய ஐக்கியத்தை, நம்முடைய உறவை நாம் வளர்த்து கொள்ளும்போது, நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நமக்கு சாதகமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.